ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம மென்டல் அபிலிட்டி சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரே கன அளவை கொண்ட இரு உருளைகளுடைய விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க. அதோடைய உயரத்தோடைய விகிதம் கொடுத்துட்டாங்க. 2:2:3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தோட உயரத்தோட விகிதம் கொடுத்துட்டாங்க 2:3. அப்படின்னா அதோடைய ஆரத்தோட விகிதம் என்ன அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. எதை கொடுத்துருக்காங்க? உயரத்தோட விகிதம். உயரத்துக்கு ஹைட்டுன்னு நம்ம அடிச்சுப்போம். H1:H2 என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:3 வச்சுருக்காங்களா, அதை வந்து நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரத்தோட விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரம்னா ரேடியஸ். ஸோ நம்ம R1:R2 வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து என்னென்னா எடுத்து எழுதிட்டோம். ஒரே கன அளவு ரெண்டுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கன அளவு அப்படின்னா என்னென்னா வால்யூம்னு அர்த்தம். கன அளவுனா 2 உருளைகள் இருக்குது. அந்த 2 உருளைகளுடைய கன அளவு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உருளையோடைய கன அளவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr² h அப்படின்றது தான் அதோடைய ஃபார்முலா. 2 உருளையோட கன அளவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் உருளையோட கன அளவு என்னென்னா πr1² h1 ஈக்குவல் டு என்ன அர்த்தம்னா πr2² இன்ட்டு h2 அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ வந்து இதை நம்ம எடுத்து எழுதிட்டோம். கன அளவு ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இதை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஈக்குவேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். R1 R2 ரெண்டுத்துக்கும் என்ன விகிதம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல எடுத்து எழுதுங்க. πr1² என்ன நமக்கு தெரியாது. h1க்கு பதிலாக என்ன எழுதலாம்? 2ன்னு எழுதலாமா? 2 அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால் எடுத்து எழுதிக்கிறோம். பை அப்படியே எழுதிக்கிறோம். r வந்து நமக்கு தெரியாது. R2² அப்படியே எழுதிட்டோம். h2க்கு பதிலாக என்ன எழுதலாம்? 3ன்னு எழுதலாமா? அதை வந்து எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ஸ்டெப்பில் இப்போ பாருங்கள், 2 பக்கமும் என்ன ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் இந்த பை அடிச்சிட்டோம். இப்போ R1 தெரியாததெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், தெரிஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாமா? ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே R1² இருக்குது, டிவைடட் பையில் R2² இங்கே வந்துடுது. ஈக்குவல் டு இங்கே மேலே என்ன இருக்குன்னா 3 இருக்கும், இங்கே கீழே 2 இருக்கும். சரியா? இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது R1 R2 இதான் கேட்டிருக்காங்க. இங்கே ஸ்கொயராக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்கொயரை வந்து அந்த பக்கம் நம்ம கொண்டு போயிடலாமா? அந்த பக்கம் கொண்டு போனால் இது எப்படி மாறும்னா ரூட்டாக மாறும். R1/R2 ஈக்குவல் டு √3 மாறும், இங்கே √2 அப்படின்னு மாறும். அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள், √3:√2 அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நம்ம வேறு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.